Hi friends, it's such a joy to meet you through this telecast. இந்த நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் என்னுடைய பாரம் என்னென்னா ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டவும் என்கரேஜ் பண்ணவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திசையில் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், பெரிய ஆளாக மாறணும். அநேக சோர்வு இருக்குது, இதிலெல்லாம் மீண்டு வர்றதுக்கு ஏற்ற வார்த்தை பேசணும்னு இன்றைக்கு உங்களுக்கு நான் பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, தான் ரொம்ப நல்ல ஒரு ராஜா மாதிரி, இல்லை ஒரு நல்ல பாஸ் மாதிரி, இல்லை ஒரு தலைவர் மாதிரி காமிக்காமல் அவர் தன்னை ஒரு நல்ல தகப்பனாய், ஒரு குடும்பம் மாதிரி ஒரு எஃபெக்டில் இந்த ஹியூமனிட்டிக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இது ஏன், இதில் என்ன அப்படின்றத கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு பேச போகிறேன். I'll take you now right away to my concert. என் கான்சர்ட்லேருந்து இந்த சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. கேட்ட பிறகு I'll come and join you. அதிகாலையில் சூரியனை காண்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவன் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைப்பார். என்னை காண்கின்றார். எல்ரோய், என்னை காணும் தேவனே. எல்ரோய், என்னை காணும் தேவனே. எல்ரோய், என்னை காணும் தேவனே. அக்காலையில் சூரியனை என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவன் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைப்பார். எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார். அவர் காண்கின்றார். ரோஹி, என்னை காணும் தேவனே. ரோஹி, என்னை காணும் தேவனே. ரோஹி, என்னை காணும் தேவனே. மேகம் கடப்பதை காண்கையில் நான் மனதில் ஜெபிக்கின்றேன். இந்த உலகத்தின் மாயைகள் என்னை மேற்கொள்ள கூடாது. நதிகள் புரள்வதை காண்கையில் நான் எதற்கும் அஞ்சிடே. அவர் அன்பு என்றும் மாறாது, என்றும் நமக்குண்டு. எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார். அவர் என்றென்றும் என்னை காண்கின்றார். என்னை காண்கின்றார். எல்ரோய், என்னை காணும் தேவனே. நீங்கள் என்ன சேர்ந்து பாடுங்க. எல்ரோய்,
ட்ரம்ஸ். அவருக்கு ஒரு பெரிய கரங்களை கொடுப்போம். I hope you really enjoy that song. நான் சொன்ன விதமாக இந்த பாடல் பாருங்க, எனக்கு ஒரு தகப்பன் ஒருத்தர் உண்டு, எல் ரோயி, என்னை காண்கிற தேவன்ற பாடல் நீங்கள் கேட்டப்போவே நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்முடைய தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு? தன்னை வெளிப்படுத்துறது ஒரு தகப்பனாக நமக்கு சொல்றார். அதுக்காக தான் அந்த ஜெபம் பண்ண போல கூட ஸ்டார்டிங்கில் அவர் ஃபாதர்னு சொல்லி கொடுக்குறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, he is the father of the fatherless. என்ன ஒரு வார்த்தை, தகப்பன் இல்லாதவர்களுக்கு ஒரு தகப்பனாக. அப்போ தகப்பன் என்ற ஒரு ரிலேஷன்ஷிப் எவ்வளோ முக்கியம். இட்ஸ் அ ஃபேமிலி பாண்ட். இன்னைக்கு உலகமே பார்த்தா சூப்பரான ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு பேசிக் யூனிட் என்னன்னா ஃபேமிலி. இன்னைக்கு ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா அது ஏதோ ஒரு சிமெண்ட் காடு மாதிரி ஆகிடும், ஒரே பில்டிங்கும் அதுவும் ஜனங்களும் ஓடிட்டு இருக்க மாதிரி ஆகிடும். ஆனால் எந்த வேலை செஞ்சுட்டு வந்தால் கூட அந்த சாயங்காலத்தில் நைட்டில் வீட்டுக்கு வந்தால் இந்த குடும்பம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு சோல் பர்பஸ் ஆஃப் த ஹோல் ஹியூமனிட்டி, டு ஷேர் லவ் அண்ட் டு ஹேவ் என்கரேஜ்மெண்ட் அண்ட் கோ அச்சீவ். அதான் பைபிளில் கூட பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல்ட் வி ஷல் சர்வ் த லார்ட். அந்த ஹவுஸ் ஹோல்ட் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்தா மாதிரி. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஏன் தன்னை ஒரு தகப்பனாக நமக்கு வெளிப்படுத்துகிறார்? தகப்பன் இல்லாட்டா கூட, தகப்பன் இருந்தும் சரியா இல்லாட்டா கூட, எல்லாருக்குமே ஒரு தகப்பன்னா எப்படி இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஸ்டூடியோக்கு வர்றதுக்கு முன்னால் கூட ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், தகப்பன்னா நீ என்ன எதிர்பார்க்குறப்பா, தகப்பன்னா யார்? அவர் என்னை கூப்பிட்டு வர போலே சொல்கிறாரு, தகப்பன்னா நமக்கு கேரிங்காக இருக்கணும். பாருங்க,
எடுத்தோடனே முதல் வார்த்தை, என்னை கேர் பண்ணணும், என்னை நேசிக்கணும், ஐ நீட் மை ஃபாதர் டு லவ் மீ. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தன்னை ஒரு நேசிக்கிற கேரிங் தகப்பனா, அவருக்கு ஜெண்டர் இஸ் நாட் அன் இஷ்யூ. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு பாலகனை தான் வயிற்றில் பெத்தெடுத்த அந்த தாய் அந்த பாலகனை மறப்பாலோ? மறக்க மாட்டா. அப்படியே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்றார். இன்னொரு இடத்துல ஒரு சொல்கிறார், உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்றார். அவ்வளோ ஒரு ஓனர்ஷிப்பு, அவ்வளோ ஒரு அன்பு, ஒரு பாசம். டு ஃபீல் பிலாங் டு சம் ஒன் தட் வே இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபீலிங் எனிபடி கேன் ஹேவ். இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சால் கூட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் என்னன்னா a sense of belonging. otherwise you will end up in loneliness. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அந்த அன்பை எப்படி சொல்றாருன்னா, இந்த பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில அவருடைய பையன் ரொம்ப கொடூரமான பாவம் தகப்பனுக்கு விரோதமா பண்றான். தகப்பனுடைய மனைவிகளை தவறா நடத்துறான். ஏன்னா பப்ளிக்கா தகப்பனுக்கு இருதயத்தை உடைக்கணும்னு தகப்பனுடைய ஓல்டு ஃப்ரெண்ட் இன்றைக்கு எனிமி ஆயிட்டவன் சொல்லி கொடுத்து அந்த பையன் தெரியாம செய்யறானா தெரிஞ்சு செய்யறானோ ஆக மட்டும் செய்யறான். இந்த ஒரு காரியம் ஒரு தகப்பனை எவ்வளோ பாதிக்கும், வயசான தகப்பனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். சரி, வேதனை இருந்தாலும் இந்த மகன் போரில் இறந்து போகிறான். இவன் செத்துட்டான உடனே அந்த தகப்பன் அழுறான். அழுது ஒரு வார்த்தை சொல்கிறான், அப்சலோம் நீ உயிரோடு இருந்துட்டு நான் மரித்தா நல்லா இருந்திருக்குமே. இதுதான் தகப்பனுடைய உள்ளம். இவ்வளோ தூரம் துரோகம் பண்ணவன எல்லாத்தையும் மறந்துடுறார் பாருங்க, மறந்து நேசிக்கிறார். இந்த அன்பை இன்னொரு இடத்துல பாருங்க, ஒரு காணாமல் போன ஒரு மகன் ஓடி போயிட்டான் அப்படின்வாங்க, ப்ராடிகல் சன்னு. நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு பேரபிள். அதில் என்ன விளக்குறாருன்னா, இந்த பையன் அவனுடைய சொத்தெல்லாம் அவங்க அப்பாட்டது வாங்கிட்டு போய் அதை அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணி அவன் போய் எங்கே உட்காந்துக்கிறான், கடைசியில் எவன்ட்டையோ வேலை செய்கிறேன்னு போய் ஒரு வேலையும் இல்லாமல் பன்னி மேய்க்கிற வேலை போய் பன்னிக்கு போடுற சாப்பாடை கூட திருடி சாப்பிடலாமான்ற அளவுக்கு வறுமை போயிடுச்சு அவனுக்கு. அந்த கட்டத்தில் தான் அவனுக்கு யோசனை வருது. அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவுடைய வீட்டில் வேலைக்காரங்க என்ன மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறானுங்க, என்ன ஜாலியாக இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றானுங்க, நான் போய் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடுக்கு போட்டி போட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு அப்படின்ட்டு அவன் மைண்டு அன்றைக்கி தான் டில்ட் ஆகி கரெக்டாக இருக்குது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுது, he came back to senses. அவன் மூளை இப்படி இருந்தது ஒழுங்காக அப்போ தான் வந்திருக்குது. ஏன், நம்ம அப்பா வீட்டு வேலைக்காரங்களே ராஜா மாதிரி இருக்கிறாங்க, நம்ம ஏன்டா இப்படி இருக்கிறோம். சரி, அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்டு உனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டேன், என்னை பிள்ளையா ஏற்றுக்குவானா, நீ தயவுசெய்து என்ன ஒரு வேலைக்காரனை ஏற்றுங்க அப்பான்னு போய் கேட்கலான்ட்டு அங்கேருந்து எழும்பி போகிறான். அவன் எழும்பி போன உடனே பைபிள் சொல்லுகிறது, தூரத்திலேயே தகப்பன் பார்த்துட்டாரான். அந்த தகப்பன் எத்தனையோ நாட்கள் மகன் திரும்பி வருவானா வருவானா வருவானான்னு ஏங்கிட்டு இருக்கான். அவன் அண்ணனுக்கு பாருங்க எவ்வளோ கோபம் இருக்கு, ஆனால் அந்த தகப்பனுக்கு கோபம் இல்லை, வந்துடணும் வந்துடணும்னு தான் ஏங்குறார். அவனை தூரத்தில் பார்த்தோன்னே வேதம் சொல்லுகிறது, இந்த வயசானவர் ஓடுறாரு. ஓடி போய் அந்த மகனை கட்டி பிடிச்சி பாருங்க, அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அவர் அழைச்சிட்டு வர்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த பையன் எந்த தயக்கத்தோடு வருவான் தரமா, தூரத்துலேருந்து எங்கள் அப்பா போகிறோம் ஏன்டா வந்தன்னு துரத்திடுவாரோ இல்லை என்னத்தை சொல்லுவாரோ அப்படின்ற ஒரு பயம் எவனுக்குமே இருக்கும். அந்த பயம் வரக்கூடாதுன்னு இவரு ஓடி போய் இனிஷியேட் பண்ணி அவனை கட்டி கிஸ் பண்ணி, என் பையன் செத்துட்டான்னு நினச்சான்ப்பா, காணாமல் போயிட்டான்ப்பா, திருப்பி ஆண்டவர் கொடுத்துட்டாருப்பா அப்படின்ட்டு என் மகனை குறித்து நான் கொண்டாட போகிறேன், ஐம் கோயிங் டு செலிப்ரேட்டுன்னு பண்டிகை மாதிரி மாற்றிடுறாரு. எல்லாம் கொண்டாட தொடங்குறாங்க. ஆனால் ரகசியம், ஒரு சின்ன ரகசியம், அது செய்கிறதுக்கு முன்பாக ஒரு வசனம் இருக்குது. தட் மேன் வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன் அண்ட் தென் ஒன்லி ஹி வாஸ் ஏபிள் டு டூ திஸ். அந்த தகப்பன் அவரோட உள்ளத்தில் மனதுருகுனாராம். ஸோ கம்பேஷன், நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு லெவல் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் தான் யோசிக்கிறோம். ஃபர்கிவ்னஸ்ன்னு யோசிக்க போல இட்ஸ் சம்திங் லைக் ஒரு ஒரு வேர்டு இன் அ கோர்ட் மாதிரி. நீ தப்பு செஞ்ச, ஒரு பெனால்ட்டி, உன்னை மன்னிக்கிறோம். ஸோ நம்ம மன்னிக்க போல கூட ஆக்சுவலாக மன்னிக்கிறன்றது ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான ஒரு தயாளமான ஒரு காரியம் இல்லை. நம்ம யாரையா மன்னித்துட்டோம்னா அது நமக்கு தான் நல்லது, இல்லாட்டா நம்ம தலையில் அந்த கசப்பெல்லாம் பூத மாதிரி உட்காந்துட்டு நமக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தரை மன்னிச்சிட்டாடா நம்ம மனசே சரியாகும். மன்னிக்கிற முடியாமல் இருக்கிறது அது இன்னொரு லெவலு, மன்னிக்கிறது அது ஒரு லெவலு. ஆனால் இது என்னன்னா, மன்னிக்கும் பொழுது
நானோ நீங்களோ இன்னொரு ஆளை மன்னிக்கும் பொழுது அந்த நபரை ஒரு குற்றவாளியாக தான் நம்ம பார்க்குறோம். சரி நம்ம செய்யாத, சரி போப்போ அப்படின்றோம், அப்படி தான் பார்ப்போம். ஆனால் மனதுருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த தவறு செய்தவனை தெரியாமல் செஞ்சான். எப்படி ஒரு பையன் ஸ்கூலில் தகராறு பண்ணிட்டோ கலடா பண்ணி அப்பா அம்மா பேரை கேவலப்படுத்திட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டு அவன் ஸ்கூல்லேருந்து வரானவொன்னே அப்பா கோவம் வந்து அடிக்கணும்னு இருக்கார், ஆனால் வெளுக்கணும்னு இருப்பார். அப்போது அம்மா என்ன சொல்கிறாங்க, ஏங்க விட்டுருங்க, பிள்ளைக்கு தெரியாமல் செஞ்சுருக்கோம். அவனை தெரியாமையாக செஞ்சுருப்பான், ஆனால் அம்மா என்ன சொல்லுது, தெரியாமல் செஞ்சு. இயேசுவானவர் சிலுவையில் தொங்க போல ஈட்டி வச்சும் ஆணி வச்சும் அவரை கொடூரமாக விதைக்கிறாங்க. அவர் உயிரை விட போல என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவங்க செய்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியலையா. அகெயின் he brings them to a point that they are ignorant. இந்த ஒரு மனசு நம்முடைய தேவனுக்கு இருக்குங்க. அதனால்தான் உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். நாம் பாவத்தில் இருந்த பொழுதிலும் நீ பாவியாக இருக்கும் பொழுதும் உன்னை நேசிக்கிறேன். He is able to overlook all our sins and he is able to pay the penalty by his own blood. பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமாய் மாறினாராம். பாவம் செய்யல, நம்ம பாவத்தை அவர் சுமந்தனால அவர் பாவமாக மாறினார். அதனால் நம்ம நல்லதே செய்யாத ஆளுங்க அவருடைய நீதியை நம்ம மேலே வந்தோடனே நம்ம நீதிமானா மாறுறோம். இதுதான் கிருபை. இந்த ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். For God so loved the world that he gave his only begotten son. அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், இறந்து போயிருக்கலாம், சரியாக இல்லாமல் இருக்கலாம், குழப்பமான தகப்பனாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அவருக்கு அந்த அன்பை செலுத்தவோ உங்களுக்கு தெரியப்படுத்தவோ தெரியாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு நினைக்காதுங்க, அதை செய்யாதனால அவங்க மோசம்னு நினைக்காது. ஆனால் நமக்கு வேண்டிய அந்த பாசம் அன்பு கிடைக்கலன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மோசம் ஆகலை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் தகப்பனாக இருக்கிறேன், தகப்பன் இல்லாதவனுடைய தகப்பன். ஐ எம் த ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். பாருங்க, ஹி இஸ் அ டிஃபெண்டர் ஆஃப் விடோஸ். விதவைகளை நான் அவங்களுக்காக சண்டை போடுவேன். அவங்கள ஏமாற்ற ட்ரை பண்ணாத, அவங்களுடைய சொத்தை அபகரிக்க பார்க்காத. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஐ எம் த ஃபாதர்ன்றார். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் பாருங்களேன், அதனால் யாருமே ஒரு ஆர்ஃபன்ன்ற ஒரு யோசனையே வரக்கூடாது. இன்றைக்கி நமக்கு ஃபேமிலி சரியில்லை, அப்பா ஓடி போயிட்டாரு, செத்துட்டாரு, இல்லாட்டா எதா ஆகிட்டாருனா கூட நமக்கு இல்லைன்னு யோசித்துட்டு நம்ம அப்படியே ரொம்ப சாரோஃபுல் ஆகிறதுக்கு அவசியம் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். முதலாவது, ஐ லவ் யூ ஜஸ்ட் த வே யூ ஆர். நீ இருக்கிற மாதிரி நான் உன்னை நேசிக்கிறேன். நான் ஒரு பெரிய டீச்சரோ ஒரு போலீஸோ ஒரு அதிகாரியோ கேள்வி கேட்குற மாதிரி இல்லை, எல்லாம் நன்கு அறிந்திருக்கிறேன். ஆனால் உன் வாழ்க்கையை கட்டுவதும் உனக்காக எதையும் செய்கிறதுக்கு அந்த தகப்பன் தாவீது சொல்கிறாரு, பிதாவே அப்பா என் பிள்ளைக்கு பதில் நான் செத்துந்தான் நல்லா இருந்திருக்கும், அவன் சின்ன வயசு, அவன் வாழ்ந்திருக்கலாமேன்றார். இவ்வளோ கொடூரமாக செஞ்சவனுக்கு இன்னைக்கு உன்னுடைய அநேக பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கார். இன்னைக்கு யாரும் இல்லை நான் அனாதைன்னு சொல்லுறதுக்கு அவசியமே இல்லை. உனக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கார், உன்னை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார், என்னை காண்கிற தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார், என்னை நேசிக்கிறவர் இருக்கார். பட் இன்னைக்கு ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ அண்ட் ஐ நீட் லவ். அந்த லவ் தகப்பன் லவ் இல்லாதனால்தான் வேற எங்கேயா லவ் வருமானு போய் கடைசியில் அந்த லவ்வுக்கு ஏமாந்து நம்ம வாழ்க்கையை நொந்து நூடுல்ஸாக உட்காந்துருக்காங்க. கேட்டால் அன்பை தேடி போனேன், கடைசியில் இன்னைக்கு என் இறுதியெல்லாம் உடஞ்சி போய் பீஸ் பீஸாக உட்காந்துக்கிறேன்றாங்க. முதலாவது, உன்னை தேற்றுகிற அன்பு, வானத்தையும் பூமியும் படைத்த உன் தேவன் உன்னை நேசிக்கிறார். இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே நம்ம ருசிச்சாதான் மற்றவங்களையும், நம்முடைய கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ நண்பர்களையோ நம்ம தெய்வீக அந்த தேவனுடைய அன்பு போல கொஞ்சம் அந்த ஸ்டைலில் நேசிக்க முடியும். அதை நம்ம ரெஃபரன்ஸே இல்லைன்னா எப்படி நம்ம காமிக்க முடியும்? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அன்பு அது நிறைஞ்ச இடம் அந்த இருதயம். Your heart is the seat of affection, love, attention, everything. அந்த அன்பு அங்கே இல்லாமல் வறட்சியாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சீன்னு எரிச்சலும் கோவம், சின்ன சின்ன பிரச்சனை பெருசாகிட்டு இருப்போம். இதெல்லாம் அறிகுறி என்ன தெரியுமா? இங்கே ஃபியூவல் இல்லை,
இன்றைக்கி கார் இருக்கலாம், ஃபியூல் இல்லைன்னா ரோட்டில் வேர்த்து வேர்த்து தள்ளணும். அந்த மாதிரி ஆகிடும் நம்ம லைஃப். இட் பிகம்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், டூ ஹெவி டு மூவ். ஆனால் ஆண்டவருடைய அன்பை பெற்றவர்கள் தான் யூ கேன் ஹேண்டில் இன்சல்ஸ், யூ கேன் ஹேண்டில் லோன்லினஸ். உங்களுக்கு தனிமையும் பிரச்சனைகளையும் யாருமே இல்லைன்னா என் தேவன் கூட இருக்கிறார், ஐ கேன் ஹேண்டில் இட்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் தைரியம் வரும். இன்றைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த நியூஸ் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சூழ்நிலையை வைத்து உன் தேவன் எப்படின்னு கணக்கு போடாத. இட் வில் பி மிஸ்லீடிங் யூ. ஆனால் தேவன் சொல்கிறார், ஐ லவ் யூ, நான் உன் கூட இருப்பேன், உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை வாழ வைப்பேன். அலங்கோலமாக உன் வாழ்க்கை போயிட்டா கூட பரவாயில்ல, நான் திருப்பி அந்த வாழ்க்கையை அலங்கரிக்க தான் நான் வந்திருக்கிறேன், நீ என்னை நோக்கி வான்ற. கம் டு மீ, கம் டு மீ ஆல் ஹூ ஆர் வியரி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்னை நோக்கி வாருங்க, உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன், உங்கள் கண்ணீரை நான் தொடப்பேன்றாரு. நம்ம யாருமே உலகத்தில் இல்லைன்னு நினைக்க தேவையில்லை. அதான் அவர் சொல்கிறாரு, மனுஷனை நம்பி வீண் போயிடக்கூடாது. இன்னைக்கு மனுஷன் மாம்சமான பலன், பணம் இதெல்லாம் இருக்கும், இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னால் செய்வேன், நான் சொன்னால் செய்வேன்றார். அவர் வாக்கு மாறாத தேவன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை வாழ வைப்பேன்றார். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் அவரை நோக்கி சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், என்னையும் எங்கள் அம்மா வயிற்றில் படைத்த தேவனே, உனக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ ஒருத்தன் தான் இருக்கிற, நிறையா பேர் கிடையாது. ஒரு பெரிய பியூட்டிஃபுல் கேலக்ஸி இருக்குது, சூப்பரான டிசைன் இருக்குது, குழப்பம் இல்லை, ப்ரிசைஸாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ கண்டிப்பாக தேர்ஸ் அ டிசைனர். நீங்கள் தான் என் வாழ்க்கையை தொடுங்க ஆண்டவரே. அவர் ஒருவர் தான் தன்னையே வெளிப்படுத்துகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் பாருங்க. அண்ட் ஹி சேஸ், ஐ எம் த ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். இன்னைக்கு தகப்பன் இருந்தும் தகப்பன் இல்லாத மாதிரி யோசனை, அன்பு அனுபவிக்காத ஒரு நிலைமை இருந்தால் அவரை நோக்கி கேளுங்க, உங்கள் அன்பு எனக்கு தேவை, ஐ வாண்ட் டு ஃபீல் இட். யாரோ ஒருத்தர் சொல்கிறார்ல, என் உள்ளத்தில் வாங்க, என்னை மன்னித்து என் வாழ்க்கையை வாழ வைங்க, எனக்கு அந்த திருப்தியை கொடுங்க, நீங்கள் என்னோட கூட இருக்கிறங்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுங்க, இந்த அன்புக்காக நான் தேடுறேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொடுதலையும் ஒரு அனுபவத்தை நீங்கள் அனுபவிப்புங்க. இதுதான் ஆவிக்குரிய காரியம். இந்த மூலையிலேருந்து ஏதோ சும்மா பேசுகிற ஒரு காரியம் இல்லை. இருக்கிற இடத்துல என்னோடு சேர்ந்து ஒரு சிறு ஜெபம் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொடுதலை அனுபவிப்புங்க. லெட் மீ ப்ரே ஃபார் யூ. அன்புள்ள பிதாவே, இந்த நாளில் கூட இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அன்பை தேடி தேவையில்லாத காரியங்களில் போய் எங்கள் கரங்களும் எங்கள் இருதயங்களும் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த நாளில் அந்த காயங்கள் எல்லாம் ஆத்துங்க ஆண்டவரே. மனுஷரால் கைவிடப்பட்டு ஏமாற்றம் அடைந்து ஆண்டவரே வாழ்க்கையில் என்ன செய்ய போறோன்னு இருண்ட ஒரு சூழ்நிலை போல் இருந்தாலும் அந்த இருண்ட சூழ்நிலை வெளிச்சமாக நீர் வந்து, நான் உன் தேவனாய் இருக்கிறேன், உன் தாயும் தகப்பனும் நண்பர்களும் எல்லாரும் கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் சொன்ன தேவனே, கரம் பிடித்து தூக்கி அவர்களை தொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது கூட அவர்களுடைய உள்ளத்துல ஒரு தொடுதல் வரட்டும் ஆண்டவரே. உடைந்து போன ஒரு சூழ்நிலையில, அவங்க வாழ்க்கையில ஒரு கலங்கி போய் நிற்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு தைரியமும், என் தேவன் நீர் தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரம் அவர் தலைமையில் மேல் இறங்கட்டும். ஒரு வல்லமை இறங்கி அவர் வாழ்க்கையில, இயேசுவே எனக்கு யார் இல்லைன்னு சொல்லி கேட்கும் பொழுது நீர் அவர் உள்ளத்துல வாங்க, ஒரு மாற்றத்தை கொடுத்து உம்மை தேடவும் உம்மோடு அணுகவும் இணையவும் வாழவும் கிருபை தாருங்க. அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகமும் பலனும் நிம்மதியும் அவன் கையின் பிராசி ஆசீர்வதித்து எல்லா விதமான வறட்சியும் நீக்கி செழிப்பை கட்டளிட்டு நிம்மதியை கொடுங்கன்னு கேட்குறோம். இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம். உங்களோட வாழ்க்கையை தைரியப்படுத்துகிற பாடல்கள் கேட்கும் பொழுது அது உங்கள் மனதை தைரியப்படுத்துது, ஒரு விசுவாசத்தை கட்டுது. இப்போ நம்ம அனுபவிக்கிற அதே அபிஷேகத்தை நம்ம வீட்டில் அனுபவித்து நம்ம வாழ்க்கை அப்படியே படிப்படியாக கட்டணும். ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் கேட்ட மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் இந்த மேல் கண்ட அந்த மொபைல் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை கட்டுகிற பாடல்கள் இதெல்லாம் நல்ல சாதாரண ஒரு பாடல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மைண்டில் எவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த ப்ரோக்ராமை பார்க்க போல் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னுடைய நம்பிக்கையே வந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ அதை அனுபவிங்க, கூப்பிடுங்க. காட் பிளஸ் யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது
ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ எம்என்எம் ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனுங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.